மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு ஆரோக்கிய பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன் இந்த அறிகுறிகள் தென்படும். உஷார். ஆம், சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன் நமது உடலில் தென்படக்கூடிய அறிகுறிகள் பற்றி இப்போது பார்க்கலாம். சைலண்ட் ஹார்ட் அட்டாக் எச்சரிக்கை அறிகுறிகள். இந்தியாவின் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் இங்கு மாரடைப்பு மிகவும் பொதுவானது. அதனால் எந்த ஒரு நபருக்கும் மாரடைப்பு வரலாம். குறிப்பாக சைலண்ட் மாரடைப்பு என்பது மிகவும் ஆபத்தானது மற்றும் உங்கள் உயிரை பறிக்கும். இந்த நோய்க்கான காரணிகள் உடல் பருமன், அதிக கொழுப்பு, உயர் இரத்த அழுத்தம், புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் மற்றும் நீரிழிவு போன்றவை இருப்பினும் அமைதியான மாரடைப்பு ஏற்படுவதற்கு முன்பு உடல் சில எச்சரிக்கை அறிகுறிகளை காட்டும். அவைகளை புறக்கணிக்கப்படக்கூடாது. அவைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். அமைதியான மாரடைப்பின் அறிகுறிகள். 1. சுவாசிப்பதில் சிக்கல். ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை சுவாசிக்கிறான். அதில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அவளது உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அமைதியான மாரடைப்பில் நீங்கள் எந்த கடினமான வேலையும் செய்யாத போதும் மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும். 2. தேவையில்லாத சோர்வு. கனமான வேலைகளை செய்தால் உடல் சோர்வடைவது சகஜம்தான். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் உடல் உடைந்து போனால் அல்லது நீங்கள் பலவீனத்தை உணர ஆரம்பித்தால் அது ஒரு அமைதியான இதயத்தின் அறிகுறியாக இருக்கலாம். இதய ஆரோக்கியம் சரியில்லாத போது உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்காது. 3. மயக்கம் மற்றும் வாந்தி. அடிக்கடி தலை சுற்றல் மற்றும் வாந்தி வருவதாக நீங்கள் புகார் கூறினால் அது இதயம் சரியாக வேலை செய்யாததன் காரணமாக இருக்கலாம். இதயம் இரத்தத்தை சரியாக பம்ப் செய்ய முடியாமல் போவது மிகவும் சாத்தியம். அப்படியானால் அது அமைதியான மாரடைப்புக்கான எச்சரிக்கை அறிகுறியாகும். 4. நிறைய வியர்த்தல். வெப்பம் மற்றும் ஈரப்பதம் அல்லது அதிக உடற்பயிற்சியின் போது வியர்வை ஏற்படுவது இயல்பானது. ஆனால் உங்கள் உடல் வியர்வையில் எந்த காரணமும் இல்லாமல் நனைந்தால் அது ஒரு அமைதியான மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம். 5. மேல் உடல் பகுதியில் அசௌகரியம். அமைதியான மாரடைப்பு ஏற்படுவதற்கு முன்பு உடலின் மேல் பகுதியில் வலி அடிக்கடி தொடங்குகிறது. கழுத்து, தாடை, கைகள் மற்றும் முதுகு தசைகளில் வலி மற்றும் அசௌகரியம். அத்தகைய அறிகுறிகள் தோன்றினால் நீங்கள் உடனடியாக மருத்துவரிடம் செல்ல வேண்டும். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு ஆரோக்கிய பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.